slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ரோக்ராமிங் ப்ரோ. இந்த வீடியோவில் HTML கோடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா HTML கோடிங்கில் இருக்கிற டேக்ஸு மற்ற கான்செப்ட்ஸ்லாம் பார்ட்டாக வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு விஎஸ்க்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் அதில் வந்து நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். தென் சேவ் பண்ணிடுவோம். உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து part 1.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் ரொம்ப முக்கியம். HTML சேவ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து HTML ஃபைலாக வந்து ரியாக்ட் ஆகும். இல்லைன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. அதனால் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப முக்கியம். .htmlனே வந்து சேவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, சேவ் பண்ணோன்னே HTML ஃபைலாக வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா HTMLனு நம்ம வந்து டைப் பண்ணாலே போதும். இப்படி நம்ம வந்து டைப் பண்ணால் கோட்லாம் தனித்தனியாக தான் வரும். வேகமாக டைப் பண்ணுறதுக்கு HTML5 இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ HTML5னா எல்லா டேக்ஸும் வந்து அதுலேயே வந்துடும். இந்த டைட்டில் வந்து டாக்குமெண்ட்னு இருக்குது. நமக்கு தேவையான டைட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த டைட்டில் கொடுக்குறது எங்கே வரும் அப்படின்னா, நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், இந்த மெட்டா டேக்குன்றது வந்து வெப்சைட்டுக்கு உண்டான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு டேக் தான். இது வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டாக நம்ம டெவலப் பண்ண போகிறோம்னா அந்த வெப்சைட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கான ஒரு டேக் தான் இந்த மெட்டா டேக் வந்து. அது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு வந்து லேர்ன் தான் பண்ண போகிறோம். அதனால் மெட்டா டேக் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, மெட்டா டேக் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து இது வந்து HTML5ங்கிறது தான் .5 HTMLனு வந்துடுது. இது வந்து HTML வெர்ஷன் 5. ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா HTML அப்படின்னு இருக்கும். இந்த HTML இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த HTML டேக்கில் நம்ம என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம வந்து இதில் ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் HTMLனு வந்து கொடுத்துருவோம். இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. தென் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா HTMLனு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HTMLக்குள்ளே ஹெட் இருக்குது. ஹெட் டேக்குள்ளே டைட்டில் டேக் இருக்குது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் ஓப்பன் ஆகுதோ அதெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, HTML டேக் ஓப்பன் ஆகுதுன்னா, அது லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, HTML டேக் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி க்ளோஸ் ஆயிருக்கும். இதுதான் இதோட ஃபார்மெட்டு. இதோட டெக்னிக்கல் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். ஸோ இத ப்ரௌசர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, பாருங்க இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாடி டேக். அந்த பாடி டேக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இதுக்குள்ள தான் இருக்கும் இந்த பாடியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இந்த ஹோல் ப்ரௌசரோட இந்த டெக்னிக் வந்து எல்லாமே பாடி தான். ஹெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது. ஹெட்டுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் இருக்கும். இவ்வளோ தான் இதோட பேசிக் கான்செப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் ஸ்கெலிட்டன் மாரி தான் இருக்கும். இதுக்குள்ள என்னென்ன டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ டைட்டில் நான் இப்போ டைட்டில் நான் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இத அப்படியே தூக்கி வந்து போட்டுறேன். இந்த இதில வந்து பாருங்க சேவ் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து ப்ரௌசர்ல இருக்கும். அகைன் நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ள இருக்குது. இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட் இருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ப்ரௌசர்லயே ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரௌசர்லயே வந்து ஓப்பன் ஆகும். இந்த ப்ரௌசர்லயே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில்ல என்ன இருக்குதோ, இந்த இதில டைட்டில்ல என்ன இருக்கோ, அது மட்டும் தான் வந்து இந்த இடத்துல இருக்கு. பாடியில பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. ஏன்னா, இங்க ப்ரோகிராம்லயே நம்ம வந்து எதுவுமே குடுக்கல கோட்லயும். அதனால தான் இதில வந்து இல்ல. இதுலயும் வந்து இல்ல. இப்ப நான் வந்துட்டு பார்ட் 1 அப்படிங்கிறத வந்து டைட்டிலா குடுத்துர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணா டைட்டில் வந்து மாறியிருக்கும். இதில வந்து லைவ் சர்வர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம வந்து இப்போதைக்கு அத யூஸ் பண்ண வேணாம். போக போக பார்த்துக்கலாம். இப்போ பார்ட் 1 அப்படிங்கிற டைட்டில் வந்து மாறிடுச்சா? அதான் இந்த ஹெட்டுக்குள்ள டைட்டில் இருக்குது. இந்த டேக் லைன்ல இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்கு. அவ்வளோதான். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ். இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கத்துக்க வேண்டிய லாங்குவேஜ் HTML, CSS அந்த மாரி தான். ஸோ நீங்க சி புரோகிராமிங், C++ இந்த மாரிலாம் அதிகமா கத்துக்கணும், இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்னா, நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்கணும்னால சி புரோகிராமிங், C++, ஜாவாலாம் கத்து தான் ஆகணும். ஸோ நீங்க எந்த ரூட்ல போனாலும், உங்களால ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜும் கத்துக்கிற மாரி தான் இருக்கும், இதுல. உங்களுக்கு தேவையானத நீங்க கத்துக்கலாம். இப்ப இதுல வந்து H1 டேக் வந்து இருக்கு. H1 டேக்னா வந்து ரொம்ப பெருசா தெரியிற மாரி டெக்ஸ்ட்ட ஹைலைட் பண்ணி காமிக்கும். இந்த டெக்ஸ்ட்டோட ஹைலைஷன் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்குள்ள நான் வந்து எழுதுறேன். பார்த்தீங்கன்னா,
ராம்னு ஒரு பேர் வந்து குடுக்குறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹெட்லைன். இந்த மாரி ஒரு 6 ஹெட்லைன் டேக்ஸ் இருக்கு. H1லேருந்து H6 வரைக்குமே இருக்கு. ஸோ, அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். இதே மாரி தான் வந்து அடுத்தடுத்த டேக்ஸு. ஸோ, இப்போ H2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாரி வந்து போடுறேன். போட்டு சேவ் பண்ணா H2 டேக்ஸ் வந்துரும். இப்ப பாருங்க அத விட கொஞ்சம் குட்டியா இருக்கும். ஸோ, இந்த மாரி 6 டேக்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னா எல்லாத்தையும் போடுவோம். இனிமே சஜஷன் பேஜ்ல அதுவாவே வந்துரும் நம்ம டேக்ஸ் அடிக்கும்போது. பார்ட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா அடிச்சிட்டுருக்கேன். வந்து ஒவ்வொன்னா போக போக சின்னதாக்கிட்டே போகும். லாஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சின்னதாயிரும். இது வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து ரெடி பண்றது, அந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேக்ஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த வீடியோ வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ண உடனே, நீங்க இத பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு அப்படியே இத வச்சு நான் கத்துக் குடுக்குற இந்த டேக்ஸ வச்சு ஏதாவது நியூஸ் வெப்சைட்டோ, இல்ல லிஸ்ட் அவுட் ஆகுற மாரி வேற ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் வெப்சைட்டோ வந்து நீங்க பில்ட் பண்ண பாருங்க. ஒரு டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ண பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, WWE அந்த மாரி போட்டேன். இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டேக் இருக்கு. எல்லா டேக்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிருவோம் ஃபர்ஸ்ட்டு. டடன் டடன் வந்து டர்ன் தான் அப்படி போட்டிருக்கேன். ஹலோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டேகும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எந்த எரரும் இல்ல. இப்போ வந்து அகெயின் சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இது 2ம் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2மே வந்து கீழ கீழ தான்
இதில எழுதியிருக்கேன். ஆனா ப்ரௌசர்ல வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாரி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரேக் அப்படின்னு ஒரு டேக்க யூஸ் பண்ணணும். பிரேக்குன்றது ஒண்ணும் இல்ல. பிஆர் டேக்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இந்த பிஆர் இதுதான் இந்த பிரேக் டேகு. ஸோ அவ்வளோதான். இத குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து வேர்ட்ஸ் பிரேக் ஆயிரும். இப்போ வந்து இந்த பிரேக் டேக்க குடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். பிரேக் டேக் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கீழ வருது. இதே மாரி கீழ போறது நம்ம வார்த்தைகளுக்கு நடுவுல பிரேக்கு வந்து குடுக்குறது, அந்த மாரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுவே வார்த்தைக்கு நடுவுல போட்டா என்ன ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப டர்ன் அப்படின்னு இந்த வேர்ட் இருக்கு. ஸோ இதுக்கிட்ட பிஆர் டேக் வந்து யூஸ் பண்ணலாம். பிஆர் டேக் வந்து யூஸ் பண்ணியாச்சு. தென் சேவ் பண்ணிட்டு இந்த மாரி நம்ம நகர்த்திக்கலாம். வேர்ட்ஸ்க்கு நடுவுல பிரேக்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மேல கீழன்னு நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இது ஹெட்டிங் டேக் அண்ட் பிரேக் டேக்க பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் ஹரிசாண்டல் டேகு. இந்த டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட்ட வந்து பண்ணும்போது அத அழகுபடுத்துறதுக்காக. இப்போ நீங்க நெறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க. அதில வந்து ஹரிசாண்டலா ஒரு லைன் மாரி வந்திருக்கும். அந்த லைன் போடுறதுக்காக தான் இந்த ஹெச்ஆர் டேக் வந்து யூஸ் ஆகுது. ஹரிசாண்டல் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டா நான் வந்து இந்த டேக் இப்படி குடுக்குறேன் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்க, டேக் வந்துருச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த லைன் வந்து லாஸ்ட்டா முடிஞ்சிருச்சு இதோட. முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லைன் வந்து கோடா இருக்கும். ஹரிசாண்டலா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் லைன் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஹரிசாண்டல் டேகு. ஸோ அதேமாரி பேராகிராஃப் டேகுன்னு ஒண்ணு இருக்கு. இதில பேராகிராஃப் டேக் அப்படின்னா, பி டேக்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, பி டேகு. இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு. ஒரு பேரா எழுதுறோம், இல்ல ஒரு புக் எழுதுறோம் அப்படின்னா, நம்ம பேராவா ஹெட்லைன் போட்டு எழுதுவோம்ல. ஹெட்டிங் போடுறதுக்கு இது. தென் வந்து பேராகிராஃப் எழுதுறதுக்கு இந்த பி டேக். ஸோ இப்போதைக்கு பேராகிராஃப் எதுவும் எடுத்து வைக்கல. இப்போ
நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேர்ட்ஸ் டைப் பண்றேன். இது வந்து பேராகிராஃப் இல்ல ரேண்டமா வந்து கீபோர்ட் டைப் பண்ணிட்டுருக்கேன். இப்படி வந்து டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் மாதிரியே வந்து டிசைன் ஆயிருக்கும். இந்த ஃபாண்ட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அதேதான் வந்து இந்த பேராகிராஃப் டேகு. ஸோ நான் இன்னும் சிம்பிளா ஒரு பேரா எடுத்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனுக்காக எழுதுறது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன், ஸ்கிரிப்டிங்க்காக எல்லாம் நான் பண்ணது என்னோட முந்தைய வீடியோல தான் இது. முந்தைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன், ஸ்கிரிப்டிங்லாம் இருக்கு இதுல. ஸோ இதுல இருக்கிற பேராஸ எடுத்து நான் வந்து இதுக்கு அந்த பேராகிராஃப் டேகுக்கு அப்ளை பண்ண போறேன். தென் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் பேராகிராஃப். இது வந்து சி புரோகிராமிங்க்காக கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட். இப்படி நான் சும்மா டைப் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு பேராகிராஃப் டைப் பண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் வந்துருச்சு. மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரா தான். ஸோ ப்ரௌசர்ல பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். மத்த டேக்ஸ்லாம் எப்படி வித்தியாசமா இருந்துச்சோ, அதேமாரி இந்த பேராகிராஃப் டேகும் வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, பேராகிராஃப் அப்படியே வந்துருச்சு. இப்போ நான் வந்து ரேண்டமா ஒரு பேராகிராஃப் எடுத்திருக்கேன். இது சின்னதா இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாரி வந்திருக்கும். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன பேராகிராஃப் தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இதில வந்து லாரம் எப்சம் அப்படின்னு ஒரு டாபிக்கே இருக்கு. இந்த லாரம் எப்சம் அப்படின்னா என்னன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோ வரும்போது பார்க்கலாம். ஸோ அது ஒண்ணும் இல்ல. லாரம் எப்சம்ங்கிறது ஒரு சின்ன சைட் மாரி தான். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஏதுங்கிறத அடுத்த வகுப்புல இந்த மாரி வந்து ஒரு வெப் பேஜ்ல ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த மாரி நம்ம எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹாரிசான்டல் லைன்ல போட்டு நம்ம ஒரு பேராகிராஃப் மாரி ஒரு பேராகிராஃப வந்து கிரியேட் பண்ணிட்டோம். தென் இந்த பேராகிராஃப்க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட் அவுட் எடுக்கணும். லிஸ்ட் வந்து போடணும். அது எப்படின்றத நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது லிஸ்ட் டேக்.
நமக்கு அப்படின்னா ஓஎல் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஆர்டரா இருக்கும். உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன். சாரி கொஞ்சம் கேப் அப்டேட் முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு நம்ம வந்து டைப் பண்ணணும். இப்போ வந்து லிஸ்ட் டேக் அடிக்கும். எல்லாமே லிஸ்ட்டுன்னு இருக்கும். இப்போ வந்து லிஸ்ட் பம்பு தென் லிஸ்ட் டேக்கையும் மாதிரி லிஸ்ட் டேப்பில் வந்து பார்க்கணும் அப்படின்னா HTML synthesis இதெல்லாம் என் சஜஷன் வருதுன்னா இதெல்லாம் வெப் கோடிங் வெப் சம்மந்தப்பட்ட லாங்குவேஜ். இங்கே போனால் ஜேஎஸ்பி ஜாவா ஜேஎஸ்பி ஜாவா நீ சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இதை வந்து ஒரு லிஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இது இப்போ இந்த ஓஎல்ங்கிறது ஆர்டர் லிஸ்ட்டு, அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டும் ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சேவ் பண்ணிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு லிஸ்ட்டாகவே தனியாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரே லிஸ்ட்டாக ஏன்னா நம்ம ஒரே டேக்கு உள்ளேயே ஒரே லிஸ்ட் டேக்குள்ளே இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிக்கோம். அதனால இந்த எல்லா லாங்குவேஜும் ஒரே லிஸ்டடாக இருக்குது. ஸோ அது பதிலாக நம்ம எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக லிஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு லிஸ்ட் டேக் வந்துச்சு சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ் Inżynier Stuplinski. இந்த மாதிரி டேக் போடும்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஆனால் லிஸ்ட் டேக் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோக்ராமராகவே இருந்தாலும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும்.
சேந்தனாகன் பாருங்க 2ம் தனித்தனியா வந்துச்சு. ஸோ இதான். இதே மாதிரியான கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். எல்லாத்துக்கும் வந்து லிஸ்ட் பண்ண போறோம். travel with you William Conflict taste chaos. வந்து பார்த்தீங்கன்னா இது நெவன்ஸ் இந்த 3 லாங்குவேஜ்ல லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு தனித்தனியா. ஒரே லிஸ்ட்ல எழுதுனீங்க அப்படின்னா, இது வந்து அந்த மாரி தான் ஆகும். இந்த லிஸ்ட்ல. இல்ல ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஆர்டர் லிஸ்ட்ல நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். போட்டேன் மூன்றாவது வேற மாரி குடுத்தீங்கன்னா, லிஸ்ட்டுக்குன்னே நம்மளால வந்து தனி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டுக்குன்னே ஒரு தனி செட் ஆஃப் வந்து கிரியேட் பண்ணி இந்த மாரி பாடி கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட்ட மட்டுமே ஒரு வெப்சைட்ல தனியா நம்ம வந்து வைக்கணும். ஒரு லிஸ்ட்ட மட்டுமே தனியா ஏதாவது ஒரு பேஜ்ல வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம இந்த மாரி பண்ணிக்கலாம். ஓ இதுல லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒண்ணு ஆர்டர் லிஸ்ட்டு, இன்னொன்னு அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ இது வந்து ஆர்டர் லிஸ்ட்டு. அன்ஆர்டர் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த ஓவ எடுத்துட்டு இங்கேயும் அதே மாரி டேப் ஓப்பன் பண்ணி இது டேகை க்ளோஸ் பண்ணிடணும். அன்ஆர்டர் லிஸ்ட். அது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பேஸ்ல வந்து உட்காந்துச்சு. இப்போ வந்து கொடுத்தோன்னா எல்லாம் புல்லட் மாதிரி வந்து கிரியேட் ஆகும். உங்க ஆர்டரா வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்ஸ்க்கு லேபிளா புல்லட் மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா புல்லட் மாதிரி வரும். இதுபடியும் நம்ம வந்து அந்த புல்லட் சிஸ்டமே தனியாக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். இப்போ இதில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து போயிட்டு நம்பர் அப்படின்னு கொடுத்தாங்க. நம்பர் வந்து பஸ் 5 கிட்ட சேவ் பண்ணாலும் இந்த புல்லட் பேக் போகவே மெம்பரை வந்து மார்க்
ஏன் ஆகல. நம்ம இன்னும் லைவ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணாதனால சில வந்து ஆப்ஷன்ஸ் இல்ல. சில சமயம் இந்த மாதிரி பிஎஸ் கோடில் லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் சில ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து இது ஒர்க் ஆகலை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை சொல்லுங்க. நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்டிங் டேக் ஆர்டர் லிஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டு ஹெட்டிங் டேகு இப்போ பார்த்துருக்கோம். அப்புறம் இது வந்து பேராகிராஃப் டேகும் வந்து பார்த்தோம். ஸோ இதையெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ண பாருங்கள். ஆஸ் ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து உங்களால் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண முடியுதா? இந்த மாதிரி ஒரு சில டேக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்த டேக்கில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். எந்தெந்த மாதிரி பண்ணலாம், ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த இதில் வந்து பார்க்கலாம். இந்த லார்மெக்சன்லாம் என்ன அப்படி லார்மெக்சன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ போடுறேன். அதில் வந்து அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்லேயே வந்து சொல்கிறேன் லார்மெக்சன் அப்படின்னா வந்து என்ன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 20 ப்ரோக்ராமிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye friends, see you in next video.